நம்ம தலை ஏகே நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படத்தோட 7வது நாள் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் தான் சென்னை டு வேல்யூட இருக்கும். ஒவ்வொரு ஜிலையும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்காரு நம்ம இந்த வீடியோல பார்க்கிறோம். இல்ல முதல்ல வழக்கம் போல நம்ம சிங்கர சென்னையில பார்த்துருவோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் 92 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. படம் ரிலீஸ் ஆன 7வது நாள் வசூலா மட்டும். சென்னையை பொறுத்த வரைக்கும் நேத்து மாதிரியே இன்னைக்கும் ஃபில்லிங் கெபாசிட்டி நல்லா இருக்கும். அதுவும் ஈவினிங் டைம்லலாம் ஒரு சில ஹவுஸ் ஃபீலிங் ஷோவை பார்த்து ஃபில்லிங் கெபாசிட்டி உள்ள ஷோஸ்லாம் நிறைய பார்க்க முடியுது. அடுத்ததா தமிழ்நாட்டில் 6 கோடியே 30 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. படம் ரிலீஸ் ஆன 7வது நாள்ல மட்டும். ஆக்சுவலி படத்துக்கு நேற்று கம்பெனி சைடு போஸ்டர் விட்டாங்க, பார்த்திருப்பீங்க 7 மணிக்கு மேல. ஃபுல்லா அந்த வீக்கெண்டை கவர் பண்ற மாதிரி 200 கோடி போஸ்டர் வந்து பார்த்தாக்கா வெறும் 100 கோடி போஸ்டர். அதுவும் 6வது நாள் ரொம்ப லேட்டரா கொடுத்திருக்காங்க. ஆனா அது 5 நாள் வசூலா தாங்க இருக்கும். சோ 5 நாள்ல 100 கோடி தமிழ்நாடு ஒருத்தரையும் கலெக்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா வேல்டு வைட் 5 நாளைக்குள்ள 200 கோடி நெருங்கிட்டு இருக்கும். இனிமே அவங்க வேல்டு வைட் போஸ்டர் இல்ல நம்மளே தெரியுது 200 கோடிக்கு நெருக்கத்துல தான் இருக்கு. சோ அது 6வது நாள்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கும். அடுத்ததா ஆந்திரா தெலுங்கானால 47 லட்சம் ரூபாய் படம் ரிலீஸ் ஆன 7வது நாள்ல மட்டும் கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படம் வந்து ஆதிக்கு பிஃபோர் டைரக்ட் பண்ண தெலுங்கு படத்தோட கலெக்ஷனோட கம்மி தான் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண மார்க் ஆண்டனி தெலுங்குல நல்ல வசூல் எடுத்தது. அதுக்கு முக்கியமான காரணம் விஷால் தான். என்ன அஜித்தோட விஷால் பெரிய மார்க் கேட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு தெலுங்குல ஒரு பெரிய மார்க் தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு தமிழ்ல நடிச்ச நிறைய படங்கள் தெலுங்குல வேற மாதிரி ஹிட் ஆயிருக்கு. அவரே தெலுங்கு மனுஷன் தான் தெரியும் உங்களுக்கு. தமிழ்நாட்டில் வந்து நானும் மதுரைக்காரன் தான் சொல்லிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அங்க எஸ்.ஜே. சூர்யா வந்து அங்க கொஞ்சம் பீக் ஆயிட்டு வர டைம்ல சோ அந்த படம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த படம் என்ன தெலுங்குல பெருசா ப்ரோமோட் பண்ணிருந்தா இன்னும் நல்லா போயிருக்குமோ தோணுது. இல்ல தெலுங்கு மக்கள் வந்து ரசிக்கிற மாதிரியான ஒரு கதை தான். ஆனா அஜித்தோட பேக் ஹிட்ஸ்லாம் அங்க அவ்வளவு பெருசா நோட் பண்ணிருப்பாங்களான்றதுனால அதை தாண்டி இந்த மாதிரி நம்ம பவன் கல்யாணுக்கு வந்து, ஏன்னா பவன் கல்யாண் வந்து அஜித் படத்துல அங்க பண்ணுவாரு. சோ அவருக்கு ஒரு ரீமேக் படம் இந்த ஸ்டைல வந்துனா கண்டிப்பா தாறுமாறு சம்பவம் தாங்க. அடுத்ததா கேரளால 29 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. படம் ரிலீஸ் ஆன 7வது நாள்ல மட்டும். தமிழ்நாட்டுல படம் மைல்டா பிக்கப் ஆகிட்டு வருது. அதனால பக்கத்துல இருக்க கேரளால வீக்கெண்ட்ல கண்டிப்பா வந்து ஒரு ஃபோர்ஸ் எடுக்கணும் எதிர்பார்க்கிறேன். வீக்கேஸ்ல என்னதான் சுமாரா போயிட்டு இருந்தாலும். நெக்ஸ்ட் கர்நாடகால 62 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆன 7வது நாள்ல மட்டும். நெக்ஸ்ட் நார்த் இந்தியால 14 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. படம் ரிலீஸ் ஆன 7வது நாள்ல. அடுத்ததா ஓவரால் இந்தியாவா 7 நாள்ல மட்டும் 7 கோடியே 82 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. நம்ம தல அஜித் நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படம். அடுத்ததா ஓவர்சீஸ்ல 1 கோடியே 51 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. படம் ரிலீஸ் ஆன 7வது நாள்ல. ஓவர்சீஸ்ல வந்து நம்ம தமிழ்நாட்டுல பிக்கப் ஆன அளவுக்கு அங்க பிக்கப் ஆகாம தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஏன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அஜித் வந்து அவரோட மார்க்கெட்டை வந்து ப்ரீவியஸ் படங்களை கொஞ்சம் விட்டுருக்காரு. சோ அதனால அவருக்கு ஓவர்சீஸோட மார்க்கெட்லாம் அடி வாங்கி இருக்கு. அதனால முதல்ல ஒரு படம் ஹிட் ஆகுது. அதுவும் இந்த படம் வந்து அதிரி புதிரி வேற லெவல் அப்படி இப்படின்னு சொல்ற அளவுக்கு புஷ்பா மாதிரிலாம் சொல்ல வரேன். ஆக்சுவலி அதை தாண்டி பாகுபலி, கேஜிஎஃப் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் ஒரு பெருசா வந்து அங்க தூக்கி அடிக்கிற மாதிரி இருந்தா இந்தியிலும் சரி ஓவர்சீஸ்லயும் சரி ஒரு கலெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஆனா இந்தியில கூட ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். ஓவர்சீஸ்ல கொஞ்சம் கம்மியா தான் எதிர்பார்க்க முடியும். பட் தலைக்கு ஓவர்சீஸ்ல கொஞ்சம் மார்க்கெட் ஏற்கனவே இருந்தது. அது இப்போ அவர் கரெக்டா வந்து அவரோட படங்கள் மூலமா அதை கரெக்ட் பண்ணிக்கலன்றதுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சோ இதே மாதிரி ஒரு சில படங்களை கொடுத்தாங்கன்னா ஓவர்சீஸ்ல திருப்பியும் நம்ம தலைக்கு சம்பவம் இருக்குங்க. சரி, வேர்ல்டு வைடா நம்ம குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆன 7வது நாள்ல 9 கோடியே 33 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணும். 7வது நாள்ல அதுவும் வீக் டேஸ்ல செகண்ட் டேல இந்த அளவு கலெக்ஷன்றது ஒரு நல்ல கலெக்ஷன் தாங்க. இல்ல நம்ம ஓவராலா எப்படியா இருந்தாலும் சொல்ல முடியலாம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ரொம்ப நல்ல கலெக்ட் ஆகிட்டு வருதுன்னு தான் சொல்லணும் நம்ம தலையோட ப்ரீவியஸ் படங்களுக்கு. அதை தாண்டி கம்பெனி சைட்ல 5 நாள்ல 200 கோடி வரும் தான் எதிர்பார்த்தோம். ஆனா வரல. அதுல ஒரு விஷயம் சொல்ல தோணுதுங்க. ஆக்சுவலி பொதுவா நிறைய ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் கலெக்ஷன் வரும் ட்ரேடிங் வட்டார்ல ஒன்று சொல்லுவாங்க. ஆனா அதை மீறி எக்கச்சக்கமா ஒன்று வரும். ஆனா தலைக்கு மட்டும் ட்ரேடிங் வட்டார்ல சொன்னதோட கம்மியா கொடுக்குறாங்க பாக்ஸ் ஆபீஸ். என்னதான் நடக்குதுன்னு தெரியல.